வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கூடலூர் தேவர்சோலை பகுதியில் இன்று காலை ஒற்றை யானை புகுந்த பரபரப்பு. வாகனங்களை மிரட்டியதால் பொதுமக்கள் பதற்றம். வனத்துறையினருக்கு தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை பகுதியில் இன்று காலை ஒற்றை யானை ஒன்று வசதியான குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்தது. சாலையில் சென்ற வாகனங்களை மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பீதியுடன் விலகிச் செல்ல வாகன ஓட்டிகள் சாலையோரம் நின்று காத்துக் கொண்டிருந்தனர். எப்படி நிகழ்ந்தது? தேவர்சோலை பகுதியில் வீதியில் திடீரென காட்டிலிருந்து ஒரு ஒற்றை யானை நுழைந்தது. அது சாலையில் நின்று கொண்டிருந்த 2 வாகனங்களை தட்டி தள்ள முயன்றதாக காட்சியளிக்கிறது. வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியுடன் வாகனங்களை பின்னே செலுத்தி தப்பினர். வனத்துறையினருக்கு தகவல். தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். வனத்துறையினருக்கு தகவல் அளிப்பதுடன் ஊட்டி வனப்பகுதியை சார்ந்த பணியாளர்கள் யானையை பாதுகாப்பாக மீண்டும் காட்டுக்குள் செலுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இது ஆண் யானை தனியாக சுழலும் பருவத்தில் இருக்கலாம், சாப்பாட்டிற்காக குடியிருப்பு பக்கத்திற்கு வந்திருக்கலாம் என்று வனத்துறை அதிகாரிகள் முதற்கட்டத்தில் மதிப்பீடு செய்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் பொழுது, தேவர்சோலை ஒரு பரபரப்பான பகுதி. இங்கே இப்படி யானை வருவது பயத்தை உண்டாக்கியுள்ளது. தேவர்சோலை போன்ற மக்கள் நெருக்கம் அதிகமான பகுதிகளில் வன விலங்குகளின் நுழைவு பாதுகாப்பு கட்டமைப்புகளின் இயலாமையை சுட்டிக்காட்டுகிறது. வனத்துறையின் கண்காணிப்பு, எச்சரிக்கை சிங்களங்கள், வனப்பகுதி எல்லை கட்டுப்பாடுகள் ஆகியவை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.